ஸோ ஹாய் கைஸ், நான் நாங்கள் மித்ரன் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 days வீடியோ சேலஞ்சில் பார்ட் 3, அதாவது டே 3. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஎஸ் ரேங்க்டு கண்டென்ட் என்னடா 2 ரவுண்ட் ஓடிச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏஸ் அடித்த ஒரு வீடியோ தான். ஸோ தொடர்ந்து 2 ரவுண்டு ஏஸ் அடிச்சிருப்போம். அது எப்படி தான் பாருங்களேன் நீங்களே. ஸோ க்ரோஸாக வச்சு வெயிட் காட்டியிருப்போம் அந்த ரவுண்டில். சரி, அதுவுமே என்ன அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நான் நேற்று போட்டிருந்தேன் ஒரு வீடியோ, அந்த வீடியோக்கு இன்றைக்கி காலையில் ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் வீடியோ கூட பார்த்துருவேண்டா, ஆனால் நீ பேசுகிறது வந்து கேட்க முடியல அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ அவர் வேணால் அப்படி போட்டிருக்கலாம். ஸோ நான் பேசுகிறது யார் யாருக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்து எனக்காண்டி ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கொடுங்க. ஸோ நான் பேசுகிறது வந்து பிடிச்சிருந்தா மட்டும் ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க. ஸோ நீங்கள் கொடுக்கலாம், நான் யூடியூப் விட்டு போக தயாராக இருக்கேன். ஸோ எனக்கு பிடிக்காதவங்களாம் ஒரே ஒரு பிளாக் கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்துருப்போங்க. ஸோ எத்தனை பேர் ரெட் கலர் ஹார்ட் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறேன். ஸோ என்னை நம்பி 2 பேர் கொடுத்தாலும் அவங்களுக்காண்டி டெய்லி வீடியோ போடுவேன். ஸோ எனக்காண்டி ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட் மட்டும் கொடுத்துட்டு போங்க. ஸோ இல்லைனா நான் வந்து வீடியோ போடுற மாதிரி கிடையாது. ஏன்னா இவ்வளோ இது பண்ணும் போது நம்மளுக்கு வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட், அந்த கமெண்டை படித்தோன்னே காலையில் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸோ இப்போ தான் நம்ம ஏஸ் அடிக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 3 கில் வந்து அடிச்சிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து இன்னொரு ஏஸ் ஒன்று அடிக்க போகிறோம். ஸோ பாருங்களேன், டப்புன்னு இந்த இடத்துல அவனை ஜஸ்ட்டு மிஸ்ஸே நான் அடிக்க வேண்டியது, சுற்றி ஏஸ் அடிச்சிருப்பேன். அந்த இடத்துல வெறியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் யூஎம்பியில். ஸோ தாறுமாறு தக்காளீஸ்வராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்காண்டி ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு ஏஸ் மட்டும் தான் அடிக்க போகிறோம். இந்த ஏஸுக்காண்டியே ஒரு லைக் கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ளூவால் கூட மெடிக்கிட்டு போட்டுருந்தேன். அங்கேருந்து சர மாதிரி அடித்தானுங்க, சரியான அடி அங்கேருந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இங்கே உட்காந்து மெடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன். டப்புன்னு இந்த இடத்துல ஒரு ஜர்கு கொடுப்பான் பாருங்க ஒருத்தனுக்கு. நான் சத்தியமாக அந்த இடத்துல அவன் வருவான்னு நினச்சே பார்க்கலாம். அங்கே ஒருத்தன் சரியான அடி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தேனா, இந்த இடத்துல அவன் வந்தான் பாருங்க. அப்பாடே யாரா சாமினி அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. டப்புன்னு வந்து நின்ட்டான் அவன் பாட்டுக்கு. அவனுக்கு இது வேறு என்ன லோட் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நான் இவனுக்கு எப்படி இன்னும் இங்கிட்டலாம் சுற்றி போகிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் மறுபடியும் இது வழியாகவே ஓடிட்டான் அந்த இடத்துக்கு. இப்போ என் டீம்மேட் அந்த பக்கம் ஓடுவார் பாருங்கள். அவருக்கு சரமாரியான தாக்குதல் கொடுத்து அவரை வந்து டவுன் அடிச்சிட்டாங்க. நான் இந்த இடத்துல பொறுமையாக நின்றனால தான் என்னால் அந்த மேட்ச் வந்து ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா நான் வந்து தோற்றுருப்பேன். ஸோ நான் வந்து எப்போயுமே நேற்று நைட்டு வீடியோ பேசி தான் அடுத்த நாள் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி இப்போ தான் வீடியோ பேசுகிறேன், அதனால் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ மறக்காமல் எனக்காண்டி என்னை வந்து ரொம்ப மன்னிச்சிக்கங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னடா ஓன் வாய்ஸில் போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கிட்ஸ் வாய்ஸ் கிடையாது, ஓன் வாய்ஸில் தான் வந்து போட போகிறோம். ஸோ நாளைக்கு வந்து கிட்ஸ் வாய்ஸில் போட்டுக்கலாம். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு தரமான ஒரு எஸ்ஸை போட்டாச்சு. ஸோ வேற மாதிரி தான். ஸோ வேற மாதிரியே தான் சரமாரியான தாக்குதல் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஏஸ் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருமே நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா அந்த இடத்துல ஏஸ்லாம் வந்து அடிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் அந்த ரவுண்டு முடிஞ்சோன்னு தாங்க இது காட்டும். எனக்கு இன்னும் ரவுண்டு முடிஞ்சு இன்னும் அது சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ என்னன்னே தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், கிருட்டுன்னு இப்போ ஒரு அடியை போடுவோம் பாருங்கள் 2 பேர்த்துக்கும் சரமாரியா அப்படி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு சீசன் போட்டாங்க. ஸோ சீசனில் என்னென்ன கருமத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. இனிமேல் தான் போகணும். இந்த பிளாட்டினம் 3ல் இறக்கி விட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஆட்டை நம்ம சிங்கிளாக வந்து 100 ஸ்டார் அடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக 100 ஸ்டார் அடிப்பேன். ஏன்னா என் விஎஸ் கேமிங்கில் அடித்த மாதிரி கண்டிப்பாக அந்த மித்ரன் 97 நான் கண்டிப்பாக அடிப்பேன். 100 ஸ்டார் இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அடிப்பேன். நான் அடிக்கலைன்னா என் பேரே மாற்றிக்கிறேன். ஸோ எதில் ஃப்ரீ ஃபயரில் அடிக்கலைன்னா அந்த யூடியூப் போட்டே போயிடண்டா அப்படின்னு ஒரு சபதம் வேறு போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து அடிப்பேன். ஸோ நான் அடிக்கிறதுல மாற்றமே கிடையாது. கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டு, செப்டம்பரு, அக்டோபரில் தான் அடுத்த சீசன் வரும். அடுத்த அக்டோபர் வர்றதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் 100 ஸ்டார் அடிச்சிடுவேன் கண்டிப்பாக. ஸோ நான் அடிக்கிறேன்னா நான் மொட்டையை அடிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான். ஐயோ அவசரப்பட்டு வார்த்தை விட்டேனே. சரி பார்த்துக்கலாம், நம்ம தான் வெயிட்டு கை. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா எக்ஸ்ட்ரா 1 ரவுண்டு ஓடிடுச்சு. நான் வந்து தேவையில்லாத இடத்துல ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஏன்னா வீடியோ பேசுகிறதுக்கு டைமே கிடையாது. அதனால் தேவையில்லாத இடத்துல ரொம்ப ஸ்கிப் பண்ணி இப்போ லாஸ்ட் மினிட்ஸில் நிற்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டஃப் கொடுத்து ஆடினா மட்டும்தான் நம்ம அந்த மேட்ச் வின் பண்ண முடியும். ஸோ மேட்ச் வின் பண்ணால் தான் நம்மளுக்கு ஸ்டார் ஏறும். ஸ்டார் ஏறினா தான் என்ன இன்றைக்கி வாய் ரொம்ப குழம்புது. பொருட்காட்சிக்கு போனோமா, பொருளை பார்த்தோமா, பொடி நடையாக வீட்டுக்கு போனோமான்னு இருக்கேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவுக்கு செம சப்போர்ட்டு. ஸோ 104 வியூஸு. ஸோ சூப்பராக போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 104 வியூஸை பார்த்து அப்படியே ஒரு லைக்கை மட்டும் போட்டு போனீங்கன்னா மனசு ரொம்ப குஸ்கமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே சரமாரியாக அவங்க 2 பேர்த்தையும் வந்து தாறுமாறு தக்காளீஸ்வராக அடிச்சு முடிச்சாச்சு. இந்த இடத்துல இவனை எந்திரிச்சிருப்பான். எந்திரிக்கல, அவனை வந்து அடித்து முடிச்சிட்டேன். இப்போ தான் ஸ்கூல் விட்டு வந்தேன், பேசிக்கிட்டு இருக்கேன். என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியல. தண்ணி கூட குடிக்கலனா இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நேற்று நைட்டே வந்து பேசி வச்ச வீடியோ தான். ஸோ நான் எப்போயுமே லாஸ்ட் மினிட்டில் தான் பேச மாட்டேங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நம்பியிருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல்
ஒரு ரெட் கலர் அட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ நம்மளனா ஒரு பிளாக் கலர் அட்டை கொடுத்துட்டு போங்க. அது மாதிரி அந்த கமாண்டுக்காண்டி நான் கேட்டிருந்தேன். ஸோ அதையும் கொடுத்துட்டு போங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். போயிட்டு வரேன். டாட்டா பாய்.